ஹலோ. ஹலோ. இப்ப கேக்குதா? இப்ப நல்லா கேக்குது. சரி. ஓகே. நான் என்ன சொன்னேன்னா, என் உடம்புல எங்க உங்களுக்கு வந்து ஒரு பயாலஜிக்கலோ இல்ல ஏஎஸ்ஆர் அசைன் ஃபீமேல் அட் பர்த் உறுப்புகள் உங்க கண்ணுக்கு தெரியுது. என்னை பார்த்து மேம்னு கூப்பிடுறீங்க. ம்ஹ்ம். எனக்கு ஒரு வாட்டி என்ன பைனரியா ஒருத்தங்க என்ன அசியூம் பண்ணும்போது எனக்கு அருவருப்பா ஃபீல் ஆகுது வர வர. என் மேலயும் சரி, அவங்க மேலயும் சரி ஈக்குவலா. ஆஹா. இன்னும் என்ன பண்ணணும் என் உடம்புல? கொம்பு வைக்கணுமா? சோ தட் என்ன வந்து மனுஷன் மாதிரியே ஃபீல் பண்ணலாமா? 8 கால் வச்சு ஸ்பைடர் மாதிரி வரணுமா? ஆஹா. காலு 2யும் மர்மைட் டெயில் போட்டு அந்த கூவத்துல குளிக்கணுமா? நான் என்ன பண்ணா என்ன வந்து ஹியூமன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என்ன ஹியூமன் சொன்னா, பர்சன் சொன்னா கூட பரவாயில்ல. ஆண், பெண்ன்னு சொல்லும்போது எனக்கு அப்படின்னு. ஆஹா. நீ காட்டு ஒரு நல்ல ஆண், பெண் இந்த உலகத்துல. அப்படித்தான் உனக்கும் ஃபர்ஸ்ட் வார்த்தை வரும். அதனாலதான் எனக்கு அப்படி இருக்கு. எனக்கு அவங்க உடம்பு பார்த்து அப்படி இல்ல. அவங்களோட ரெபடிவ்ஸா அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. ஆஹா. யப். ரிப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரினா அந்த ப்ரைடு லிட்ரலா போன வருஷமும் சொர்க்கரதத்துல டிஜே, இந்த வருஷமும் சொர்க்கரதத்துல டிஜே. ஒரு வாட்டி அந்த சொர்க்கரதத்துல டிஜே வரும்போது என் சாவுக்கு எனக்கே மோளம் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓ யா. நம்ம டெஃபினெட்லி. எவ்வளவு பிரைஸ் கொடுக்கறோம், எவ்வளவு காசு கொடுக்கறோம், நம்ம 10K பண்ணிட்டோம் அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு 12K 13K கொடுத்துருக்கோம் நம்ம ஆர்டிஸ்ட் மட்டுமே. அதுக்கு அந்த சொர்க்க நரகத்துலதான் உன்னால வாடகை கிடைக்குது. மீன் பாடி வண்டியே எங்களுக்கு பரவாயில்லடா. யா. ஏன்னா எங்களுக்கு ஸ்பீக்கர் தேவையில்ல, ஒரு மைக் இருந்தா போதும். சோ தட் கத்துறதுக்கு எனக்கு என் ரைட்ஸ் குடுன்னு சொல்றது கத்துறதுக்கு அதுக்கு தானே ப்ரைடு நடக்கணும். போலீஸ்காரங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பீப்புளுக்கு சேஃபா இருக்கணும்னு வரானா இல்ல கம்யூனிட்டிக்கு சேஃபா இருக்கிறதுன்னு வரானானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் மூஞ்சும் பார்த்தா என்ன முறைக்க தான் செய்யுது. ஆமா. லைக் போலீஸ் நீ எதுக்கு வந்த? எனக்கு என்னோட உசுருக்கு சேஃப்டிக்கு நீ வந்தியா இல்ல ஸ்ட்ரெயிட்டுக்கோ எனக்கும் நடுவுல வந்து லைக் செவுரு மாதிரி நிக்கிறதுக்கு வரியான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எந்த போலீஸ்காரங்கிட்டயும் போயிட்டு நான் ஃப்ரெண்ட்லயே பேச கூட எனக்கு தோணவே மாட்டேங்குது. நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லதா பாக்குறாங்க. வியப்பா பார்க்கல, வினோதமா பாக்குறாங்க. வித்தியாசம் இருக்கு. பாக்குறதுல வித்தியாசம் தெரியுது. அந்த ஃபீலிங் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ மை காட். முன்னாடி அவ்வளவா பேச மாட்டேங்கிறாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். நடுவுல பீப்புள் நிறைய பேர் பரேட்ல இருக்காங்க. அப்பவும் பேச மாட்டேங்க. முறைக்கிறாங்க. கலும்பு வராதீங்க. அது பண்றாங்க. அப்புறம் பின்னாடி முன்னாடி எல்லாரும் நடக்கிறாங்க பரேடு. பின்னாடி சில போலீஸ் குரூப் வருதுல. அப்ப நான் வந்து பின்னாடி போனேன் சும்மா. என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. ஒரே போலீஸா நடந்து வந்துட்டு அப்ப பரேடு முடியிற கட்டத்துல பின்னாடி போலீஸ்காரங்க லிட்ரலி எவ்வளவு ஷிட்டு தெரியுமா பேசிட்டே இருக்காங்க கம்யூனிட்டி பத்தி. சிரிக்கிறாங்க பின்னாடி, லிட்ரலி பின்னாடி சிரிக்கிறாங்க. லைக் பிஹைண்ட் த பேக் தேர் மேக்கிங் ஃபன். பாரு 2 வினோத டான்ஸ் ஆடுது. இப்படிதான் பேச போறாங்க. நீ அங்க நடந்தது என்ன பிரயோஜனம் நான் கேக்குறேன். அந்த கூவத்துக்கு நடுவுலயும் என்ன பிரயோஜனமா நடத்துறேன். ப்ரைடு நடத்துறேன்றிய என்ன நடந்துச்சாங்க? ஹராஸ்மெண்ட் நிறைய பார்த்தேன் நான் நடந்தது. நீ நடந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு பேசிக்கலி என்ன ஆச்சு? நாங்க ப்ரைடு முடியும் போது எங்களுக்கு தெரியும் 7 மணிக்கு நடந்து போனோம். சேஃப் கிடையாது அந்த ஏரியாலன்னு சொல்லிட்டு லிட்டரலா 5:30 இந்த 5:45 டைமுக்கு நானும் ஜேவும் நடந்து போயிட்டோம். வண்டி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் லைக் 4 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. லைக் 3 கிலோமீட்டர் இருக்கு. சுத்திட்டு போனா 5 கிலோமீட்டர் ஆகும் சொல்லிட்டு ஷார்ட் கட் வழியா போறோம். எனக்கு வந்து லைக் நான் நினைச்சா ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். என்னையும் இன்னொருத்தவங்களையும் சொல்றதால தைரியமா இருந்தா நானும் போயிட்டேன். நான் போயிட்டே இருக்கோம். ஒரு குண்டா யானைக்கு போற மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு போட்டோன்றான். நான் வந்துட்டு கை கொடுத்தேன். ஹாப்பி ப்ரைட்னா தேங்க்ஸ்ன்னு கைய விடல. ஒரு போட்டோன்னா நான் வந்துட்டு முடியாதுன்றேன். முடியாதையோ தலாவெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். புள்ளிங்க வயசு பேசி
நம்ம தைரியமா நடந்து போறோம், பின்னாடி சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? யா எ- இ- இ- அண்ட் பயந்து பயந்து ஓட செய்யணும் கடைசி வரைக்கும் நான் அவனை. ஏன்னா இந்த மாதிரி people லைக் இந்த பிரச்சனை இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், கம்யூனிட்டியில இருக்கிற இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் கிட்ட எடுத்துட்டு வந்தா அவங்க சம்டைம்ஸ் காஃப் பண்ற மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனை அவங்க இல்ல, கிட்ட சொல்லும்போது அது எதுவும் பண்ண முடியாதே. இன்ஃபுளுன்ஷியல் பீப்புள் கிட்ட போனா, இன்ஃபுளுன்ஷியல் பீப்புள் கிட்ட கம்யூனிட்டி கிட்ட ரியாக்ட் பண்ணுது, நீ கம்யூனிட்டி கிடையாது, ஏன் நீ சாதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அவங்க கிட்ட போயிட்டு. ஓ மை காட். நீ ஒன்ஸ் நீ பணக்காரனா ஆயிட்ட, பணக்காரி ஆயிட்டா, நீ கம்யூனிட்டி கிடையாது, ஏன்னா இப்ப உங்ககிட்ட காசு இருக்கு, நீ தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டி பேசுறீங்க. It's like a dead end on both the sides, honestly. டெட் எண்ட் இல்ல, டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் இது. நான் சொல்றேன், அந்த 2 சோடை வச்சு 2மே வாயை குத்தி செத்துக்கோங்க, எனக்கு சோடை வேண்டாம், நீங்களும் வேணாம். எனக்கு சீரியஸா சொல்றேன், என் லைஃப்ல லைக் நான் ஜென்னுவனா சொல்றேன், என் கான்டாக்ட்ல இருக்கிற ஆலைஸ் தான் எனக்கு இருக்கிறதுல பெரிய சப்போர்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் தியா பண்ணதும் சரி, இந்த டைம் தியா பண்ணதும் சரி, என் டிராகும் சரி, இன்னும் ஹவு மெனி ஆலைஸ் என்னோட லைக் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், மிடில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜென்னுவனா கால் பண்ணி ஒரு போட்டோ போட்டா லிட்டரலா என் ஃப்ரெண்டோட டெக்ஸ்ட் அவன் அனுப்புறேன், அவன் அனுப்புவா உடைய நெருப்பு 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 நெருப்பா அனுப்புவான், ஏன் இவ்வளவு இருக்கா, ஏன் இவ்வளவு இருக்கா அப்படின்னு அனுப்புவான். நம்ம கம்யூனிட்டியில எல்லாம் உள்ளதான் வயிறு எரியுது, ஒரு வாட்டு கூட எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது கிடையாது. Oh yeah, oh yeah, oh yo, Nero, you would not even believe. போன ப்ரைட் ஆச்சு, நம்ம 2 பேருக்கும் காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது. இந்த ப்ரைடுக்கு வந்து நத்திங். லைக் பீப்புள் வந்து உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க கூட வந்து நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்ல. என்னோட அவுட்ஃபிட் பாத்தீங்க, என் மூஞ்சி அழகா இருக்குன்றாங்க, மத்த ஏதோ கருணையா கண்ணுக்கு. What do you mean? ஒருத்தவங்க கூட லைக் நீங்க போட்டிருக்கிறது வந்து லைக் என்ன தெரிஞ்சவங்க 2-3 பேர் சொன்னாங்க. ஆனா மத்தவங்க லைக் நிறைய பேர் ஆக்சுவலி பேஸ்ட் நல்லா இருக்கு அவுட்ஃபிட்னு சொல்லுவாங்க. என் பக்கத்துல வந்து யாருமே நல்லா இருக்கு அவுட்ஃபிட், நல்லா இருக்கு எதுவுமே சொல்ல கூட இல்ல. நான் உனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தரேன், அது அங்க இருக்கிற எதுங்களுக்கும் நீதான் அதை உருவாக்கணும்னு தெரியல. நீ எங்கேயோ பஜார்ல வாங்கிட்டு வந்தா நினைச்சிருக்காங்க, நீ பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, உன் கிட்ட கூட வந்து நின்று இருக்க மாட்டாங்க. These bitches. நான் அப்படிதான் எடுத்துப்பேன் இந்த சிச்சுவேஷன்லாம். லைக் காம்ப்ளிமெண்ட், லைக் ஏன் நான் வந்து லைக் இருக்கிறதுல டாக்ஸிக் தெரிஞ்ச பீப்புள் கிட்ட போய் காம்ப்ளிமெண்ட் வேலிடேஷன் எதிர்பார்க்கணும். அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் எனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகும், எங்க இருந்து வருது அப்படின்னு. பண்ணாம இருக்கிறது அவங்க கேரக்டர் தான். Oh yeah. ப்ரைடு ஃபர்ஸ்ட் ப்ரைடு யூஃபோரிக்கா இருந்தது எனக்கு போவ. செகண்ட் ப்ரைட்ல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சேன், இங்க நிறைய வினோதமா நடக்குது. இந்த ப்ரைட்ல நான் முடிவு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ப்ரைடு போக முடியாது. நான் போறதா இருந்தா நான் 5 லட்சம் சேர்த்து வைக்க போறேன், எல்லைய ப்ரைடுக்கு போயிட்டு வந்துட போறேன். போறதா போறோம், போயிட்டு வரலாம். எங்க மார்ஷா பி ஜான்சன் ஃபைட் பண்ணாங்களோ நான் அங்கேயே போயிட்டு வரேன். எனக்கு தேவையில்ல இந்த டூப்ளிகேட்டட் வெர்ஷன் ப்ரைட் மட்டும் எனக்கு வேணும். இங்க போறதுக்கு லிட்டரலி அந்த 400 rupees கொடுத்து நம்ம பிரைட் பார்ட்டி, போஸ்ட் பார்ட்டி, ப்ரீ பார்ட்டிக்கே போயிடலாம் நினைக்கிறேன். அது கூட கொஞ்சம் நான் போனதில்ல. அங்க போயிட்டு நம்ம சீரியஸா சொல்றவங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபுல் டிராக்ல போய் பெர்ஃபார்மன்ஸே பண்ண வேணாம், நம்ம போய் நிக்கிறதே பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி போயிட்டு வரலாம். இந்த பிரைட் மார்ச் போறதுக்கு பார்ட்டிக்கு போயிடலாம் எங்கேயாச்சும் சிம்பிளா. நான் ஆக்சுவலி யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம ஒரு லைக் ஜெனுவனா இருக்கிற பீப்புளை கூப்பிட்டுட்டு லைக் குட் சொல்ல கூப்பிட்டுட்டு ஆளுக்கு நம்ம இந்த ஆர்டிஸ்ட்க்கு போய் 3000 ரூபான்னு போய் அழுதோமே, அதுக்கு பண்ணாம நம்ம 3000 ரூபாய் வச்சுக்கிட்டோம் டீசெண்டா போய் ஒரு வில்லா எடுத்துக்கலாமா? அழகா ஒரு வில்லா போய் ஸ்விம்மிங் பூல் இருக்க ஒரு வில்லா, ஃபுல்லா ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஃபுட் அவங்களே ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு வில்லா போயிட்டு நிறைய சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு குளிச்சுட்டு தெளிஞ்சுட்டு அந்த ஒரு 4 வாட்டி பண்ணாலே ப்ரைட். எந்த ரெயின்போ ஃபிளாகும் வேணாம், எதுவுமே வேணாம்,
ஏன் நான் அதுதான் சொல்றேன், நான் சீரியஸா கேக்குறேன். ட்ரெயின்ல எனக்கு அதே ரெயின் பிளாக் பிடிச்ச ரிஸ்க்கும் அங்கேயும் வில்லால போய் இதே ரெயின்போ பிளாக் பிடிச்ச ரிஸ்க்கும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா. யா. யா, ஆஃப் கோர்ஸ். கம்யூனிட்டி இருக்கு. சோ நம்ம அதுதான் நிறைய எங்களுக்கு டைம்லைன் வந்து லைக் அப்படியே மாத்தி மாத்தி சொன்னோம். ஏன்னா காண்டா ஓ ஆமா. ஆனா லைக் தி சீக்ரெட் டைம்லைன் நம்ம ஃபாலோ பண்ணோம். பட் எப்படி நான் எல்லாமே இன்னொன்னு கன்ஸ்பயர் ஆகுது. பேசணும். இன்னும் ஒரு பெரிய டாபிக் இல்ல. கம்யூனிட்டி சைடு அந்த குயின் தண்ணி கூட அந்த அம்பலவாலா வந்து அம்பலபாலாவா வாலாவா நம்மள பாலே அம்பலபாலே வந்து நெக்ஸ்ட் மந்த் டிசபிலிட்டி பிரைட் மந்த் அப்பயும் கொண்டாடுங்கன்னு சொல்லும் போது எனக்கு காண்டாயிடுச்சு. நம்ம இந்த ஃப்ரைடே அப்ப கூட ஒரு நான் டிசேபிள் பர்சன் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் உங்களை டிசேபிள்டா பார்க்கல. நீ யாரு வந்து நான் ஏபிள்டு இன்னொருத்தவங்க டிசேபிள்னு சொல்லுவேன்? சேலஞ்சிங் ஸ்பெஷல் டிசேபிள்ன்ற வார்த்தைலாம் சொல்லும் போது எனக்கு காண்டாது. ஏன் சொல்றேன்னா லைக் இதே மாதிரிதான் வந்துட்டு லைக் டிரான்ஸ் உமன் தனியா பிரிக்கிறது. அவங்க பைனரிக்குள்ள போனா பைனரி, அவங்க நான் பைனரிக்குள்ள போனா நான் பைனரி. பைனரி நான் பைனரின்னு பிரி. அது என்ன டிரான்ஸ் லைக் டிரான்சிஷன் பொண்ணாதவங்கன்னு பிரிக்கிற? அப்படி பிரிச்சா கூட டிரான்சிஷன் பிரி. அது என்ன மென் உமன் டிரான்ஸ் தனியா இருக்கு அப்படின்னு தான் என் மைண்ட்ல ஓடுது. ஏன்னா நான் எம்பத்தட்டிக்கா இருக்கேன் லைக் பீப்புள் கிட்ட. நீ உன்னோட லைக் எப்படி சொல்றது லைக் பர்த் லைக் ஆர்கானை வந்து நீ வந்து மாத்துற. அது உன் டெசிஷன். உன் மூக்கு கோணையா இருந்து மாத்தும் போது நீ என்ன டிரான்சிஷன் நான் சொல்ற? நீ உன் பாடி ஆல்டர் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அது எல்லா ரைட்ஸும் உனக்கு. அதை வந்து தனியா குறிக்கிறது தப்பு. இப்ப எப்படி இருக்கு, முடங்கி போய் அதே இடத்துக்குள்ள மாட்டினவங்களுக்கு அதுதான் அவங்க குறிக்கோள், அதுதான் அவங்க அடையாள அட்டையா மாறினதுக்கு அப்புறம் இப்ப நான் அவங்களுக்கு பெருமையா இருக்கு சொல்ல. நான் முதல்ல சொல்றேன், அந்த இடத்துல தள்ள பட்டும் போதே தள்ள படுறதே பிரச்சனை. கரெக்டா? இது வெறும் டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்செக்சுவல் பீப்புள் கிடையாது, இன்னும் நிறைய இருக்காங்க. இன்டர்செக்ஸ் பீப்புள்னு ஒருத்தங்க இருக்காங்க, யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அவங்கள பத்தி. எனக்கு வந்து எங்க நீங்க வந்து டிசேபிள் சொல்லும் போது நீ யாரு, நீ என்ன மயிறு பெரிய ஏபிள், நீ அவங்கள டிசேபிள் சொல்ற? கைடுல அவங்களுக்கு வர்றதுக்கு நீ இடம் விடல, அவங்களுக்கு தனியா ஒதுக்கி அவங்க வந்தா உனக்கு தலை வலிக்கும்னு சொல்லிட்டு நீ அவங்களுக்கு தனியா ஒதுக்கின்னு ஒரு பிரைட் மந்த் கொடுக்குறியான்ற மாதிரி தான் கேட்பாங்க. கைடு எல்லாருக்கும் தான், அவங்களுக்கும் அன்னைக்கும் தான். அது எப்படி அவங்களுக்கு தனியா ஒரு மந்த்? நான் சொல்றேன் ஒலிம்பிக்னா எல்லா ஏபிள் பீப்புளும் இருக்குனாங்க. அது என்ன காமன்வெல்த்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா பிரிக்கிறது? காமன் போட்டா அது காமன் ஆயிடுமா? ஒலிம்பிக்ல இந்த பீப்புளா இருக்கணும். இருக்கணும், இருக்கணும், கண்ணு தெரியணும், வாய் பேசணும், காது கேட்கணும். இது எல்லாமே எலிஜிபிலிட்டி மாதிரி இருக்கு ஒலிம்பிக்ஸ். எலிஜிபிலிட்டியாவது இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா அதுல எல்லாமே இருக்கணும்னு அவசியம். ஸ்டாண்டர்டு எனக்கு அது அருவருப்பா இருக்கு இது பார்க்க. ஓ மை காட், எனக்கு அருவருப்புன்ற வார்த்தைக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. நான் 100 வாட்டி சொல்லியிருப்பேன். காண்டாவது எனக்கு லைக் என்ன ஒரு மைண்ட் செட்ல யோசிச்சீங்க, எப்படி நீங்க நினைச்சீங்க எங்களுக்கு தனி ஒரு மைண்ட் செட் கொடுத்தா நம்மளும் நல்லா தெரியும், அவங்களுக்கும் நல்லா இருக்கும்? என்ன இது? அவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க, இல்ல இல்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க என்னோட பார்க்க வித்தியாசமா இருக்கீங்க, சோ நீங்க நான் ஒண்ணு கிடையாது அப்படின்னு பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கேன். காண்டா இருக்கு இவங்க பண்றது. என்னைக்குமே என் லைஃப்ல நான் இன்னொருத்தங்கன்னு சொன்னா என்ன மாதிரி எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கிற பர்சன் நான் சொன்னதே கிடையாது, நினைச்சதே கிடையாது. அது யாரு வேணா இருக்கலாம். ஆனா இவங்க டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி தனியா ஒருத்தங்க வந்து லைக் லைக் ஒரு கம்யூனிட்டிக்கு லைக் நம்ம கம்யூனிட்டியே கீழ் மாட்டோம், இதுல வேற
டிசேபிள்ன்ற ஒரு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்க இல்லைன்னு சொல்லல, நான் யாருமே எரேஸ் பண்ணல, நான் என்னைக்குமே அவங்கள தனிச்சு பார்க்கலன்னு தான் சொல்றேன் நான். அவங்க ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்க கம்யூனிட்டியா எல்ஜிபிடி கம்யூனிட்டியா இருந்தாலும் நான் என்னைக்குமே அவங்களை பிரிச்சு வேற ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததே கிடையாது. நான் இந்த உலகத்தை எப்படி பாக்குறேன்னு அதே மாதிரி தான் அவங்களும் பாக்குறேன். நானும் அவங்களும் இந்த உலகத்துல இருக்கிற லைக் மதர் நேச்சரோட குழந்தைகள் அப்படிதான் நான் பாக்குறேன். வேற எந்த ஒரு வித்தியாசமான ஃபில்டர் லென்ஸ் பார்க்கல, நான் இந்த மாதிரி பாருங்கன்னு கேட்கல. பட் ஆனா ஒருத்தவங்களும் பிரிச்சு பேசும்போது அவங்க தான் கேவலமா தெரியுறாங்க. மைனாரிட்டிக்குள்ள முதல்ல அவங்களுக்கு தான் ரைட்ஸ் வரணும். ஆனா யாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எந்த மைனாரிட்டின்னு வார்த்தை சொல்றாங்க அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் வரணும். சின்ன 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 பெரிய பிரச்சனையெல்லாம் உன் லைஃப்ல நீ சால்வ் பண்ணாதான் பெரிய பிரச்சனை வரும்போது உனக்கு தைரியம் போய் சால்வ் பண்ண. சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் இன்னொருத்தவங்க மேல பழி போட்டவன் பெரிய பிரச்சனை வரும்போது எப்படி நிப்பாங்க? நான் ஒண்ணு சொல்றேன் ஜெய, நீயும் நானும் பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கும், நீயும் நானும் பயங்கரமா டேலண்டடா இருக்கும். நீயும் நானும் இந்த உலகத்தோட கலர்ஸ அதே அந்த அக்லி கலர்ஸ நம்ம பாக்குறோம். நம்மள மாதிரி அங்க நிறைய பேர் இல்ல. அடுத்த வாட்டி இந்த பீப்பிள் ஏதாவது ஒரு பேசினாலே நம்ம ஃபர்ஸ்ட் தாட்டே வந்து நீ நானும் ஒன்று என்ன மாதிரி இருக்க பீப்பிள் சொல்றதான் எனக்கு வந்து நான் கேட்க போறேன் அப்படின்னு மைண்ட் செட்டோட போய் ஆகணும். இல்லைன்னா வேற வழி இல்லை. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது நம்ம இந்த மாதிரி பேசுறது இவங்களை பத்தி. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ஏன் இன்னொன்னு சொல்லவா, நம்மளுக்குதான் இருக்கிறது பெரிய பால்ஸ் இருக்கிற மாதிரி போய் பேசுறோம் ரிட்டர்ன் தைரியமா. அங்க இருக்கிறது ஒன்று கிடையாது. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இந்த ரெக்கார்டிங் செஷன் பதிலா நம்ம மைக் பிடிச்சே எல்லாரும் பேசிருக்கோம் அந்த குல்ட்டுல. இத பத்தியே இவ்வளவு நேரம் பேசிருக்கோம். நம்மதான் கொஞ்சம் தைரியமா பேசுவோம். ஏன்னா கிளியரா தெரியும் நான் ஃபர்ஸ்ட் என்னால பேச முடியும், ரெண்டாவது நான் என்ன தப்பு பண்ணுவேன் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமா தான் இருக்கு. அவங்க எல்லாமே அப்படி கிடையாது. எல்லாமே அவங்க விக்டமா பாக்குறாங்க. எதை பண்ணாலுமே அவங்க பண்றது வந்து அவங்க தப்பு இல்லைன்னு பாக்குறாங்க. முன்னேறாது அது. ஏன் நம்ம முன்னேறோம்னு தெரிஞ்சா நம்மளும் முன்னேற விட மாட்டாங்க இவங்க. அது வந்து இந்தியன் பிஹேவியர்ன்றாங்க. கரெக்ட், இந்தியன் பிஹேவியர். அது கிரீடி இந்தியன் பிஹேவியரா? அதுக்குள்ள இருக்கிற ஒரு மைனாரிட்டி வந்து +2 போட்டுக்கோ, × 2 ×2. ஸோ ஒரு கம்யூனிட்டி மெஜாரிட்டி எல்லாரும் இந்தியன் ஃபுல்லா கிரீடி பிஹேவியர், மைனாரிட்டி வந்து ×2. நம்ம மைனாரிட்டிக்குள்ள மைனாரிட்டி, ஸோ நம்ம வந்து ×4 கிரீடினஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளை சுத்தி இருக்க பீப்புள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு மெஜாரிட்டி பீப்புளோட இவங்க டைம் லிட்டரலா 4 times worse than themன்ற மாதிரி பிஹேவ் பண்ணதான் செய்றாங்க. நீ ஸ்டேஜ் ஏறி டிராக் பண்ணன்னு சொன்னா ஜென்வனா காம்ப்ளிமெண்ட் பண்றதை விட உள்ள சாப்பிடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் கேரண்டியா 10 பேர்னா அது கேரண்டி 8 பேர் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறான். அதுதான் நம்மளோட ரியாலிட்டி மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு வெளிப்படை எவனும் பேசல, எவனும் பேசுறது தைரியம் இல்ல, ஒருத்தையும் எவனும் பேசுறது இல்ல. ஏன்னா அப்படி பேசினா அவங்க போய், ஏன்னா அவங்களும் முதல்ல நல்லது பண்ணிருக்கணும், அதனாலே பேச முடியல. ஏன்னா டெயின்டட் பீப்புள் இன்னொரு டெயின்டட் பீப்புள் டெயின்ட்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல என்னைக்குமே என்ன எந்த ஒரு இன்ஸ்டன்ட்லயும் வந்து நான் நல்லதுன்னு கிளைம் பண்ண கிடையாது. என்ன வந்து இருக்காது. ஜேஜேவும் கிடையாது. ஜேஜேவையும் வந்து நல்லவங்க. எனக்கு புரியவே இல்லை இந்த வானவில் தோழர்கள் அது கேட்டு அஃபண்ட் ஆகுறது. உனக்கு என்ன கூப்பிட்டாங்க உனக்கு அஃபண்ட் ஆகுது. ஜெனுவனா அழகா வானவில் நண்பர்கள்னு போடுறாங்க. கீழே போய் ஒரு கமெண்ட்ல போய் அவங்கள போய் ஈக்குவலா ட்ரோல் பண்ண வேண்டியதுன்னா
தேங்க்யூ எங்களுக்கு நீ என்னோட நண்பனா, நீயும் வானவில் தான், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஒரு சொட்டு ஹியூமர் கிடையாது, கிரியேட்டிவ். ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்துட்டு ட்விட்டர்ல வந்து மைக்கு பிடிச்சி அசிங்கமா ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான், ஓ ஆமா. வானவில் தோழர்கள் பீப் 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 அப்படி சத்தம் வரணும். யூடியூப்ல போட்டான் அந்த மாதிரி எழுதிருக்கான் லிட்ரலி. அவன். நீயும் ஈக்குவலா என்ன வித்தியாசம்? காமன் சென்ஸ் இல்ல. உன்னை ஒருத்தன் திட்டணும், ஒருத்தன் உன்னை திட்டினா நீ ரியாக்ட் பண்ணா நீ அங்கேயே தோத்துட்ட. இப்ப என்ன ஒருத்தன் வந்து அசியமா கேட்கறேன்னா நாங்க ரியாக்ட் பண்ணா நான் அங்கேயே தோத்துட்டேன். நான் வந்து தேங்க்யூ என் காதுல இருக்க அடைச்ச அடைப்பு இப்ப வெளில வந்துருச்சு அப்படின்னு நான் ஈக்குவலா கலாய்ச்சா அவன் அடுத்த வாட்டி எங்கிட்ட திட்டுறதுக்கு அவனுக்கு தைரியமே வராது. அது எதுவுமே பண்ணலாங்க, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ லாஜிக்கோ யூஸ் பண்ணல. அஃபண்ட் ஆகி இங்க வந்துட்டு எழுதி இங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிடுங்க, மாத்தி பேசிக்கிடுக்கலாம். ஐயோ ஐயோ. சோ இதுதான் எங்க ரெண்டு பேரோட ப்ரைட் வியூஸ் இஃப் யூ வில். நான் வந்து ப்ரைடுன்ற வார்த்தையை மைண்ட்ல மாறிடுச்சு. முன்னாடிலாம் ப்ரைடுன்னு சொன்னா எனக்கு ப்ரைட் மந்த், ரெயின்போ பிளாக், பரேட்லாம் ஞாபகம் வரும். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து லயனோட குரூப் பேர் ப்ரைடு தானே. அதுவும் ரெண்டாவது வந்து என்னோட லெக் ப்ரைடு இருக்குல்ல, என்னோட செல்ஃப் ப்ரைடு, நான் திமிரு பிடிச்சவன்ற ஒரு ப்ரைடு இருக்குல்ல, அது ரெண்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம். நான் எரேஸ் பண்ணிட்டேன் அதை. ஜூன் இன்னைக்கு எனக்கு ப்ரைடு மந்த் கிடையாது. ஏன்னா அந்த கூவத்துக்கு நடுவுல போய் ரிப்போர்ட்டருக்கு நடுவுல போய் போலீஸ்களுக்கு நடுவுல போய் நின்று ஒரு சொட்டு கூட எனக்கு ரைட்ஸ் வேணும்னு தத்தாதது எனக்கு ப்ரைடா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, இந்த மாதிரி மைக் பிடிச்சு கத்தனா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் ப்ரைடுன்னு சொல்லி ஏதோ செக்மேட் வச்சிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. கிரேட்டர் சென்னை அதனாலதான் நடக்கலாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு நடக்க சொல்லி சரி கர்நாடகா. ஆமால ஜல்லிக்கட்டு நடக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் அவங்க டைம். ஆமா கேர்லி இன்னொரு வாட்டி திக்குது கால். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஆனா நீ பேசுறது எனக்கு கேட்கல. இப்ப கேக்குது. நம்ம இந்த மாசம் எத்தனை மாசம் குப்பையை எடுத்துட்டு வந்து ஒரே நாள்ல கொட்டுறது கொஞ்சம் டயரிங்கா தான் இருக்கு. நான் குப்பை கொட்டி முடிச்சுட்டேன். இது வந்து குப்பை அந்த குப்பை இருக்கு இடம் மாதிரி தெரியும்ல சில இடத்துல கலர் ஸ்டெயின் இருக்குங்க, எவ்வளவு ப்ளீச் போட்டாலும் இந்த மாதிரி ஃபீலிங் தான். நான் எப்படி பட் என்னமோ அந்த லைக் ஸ்மெல்லோ அந்த ஸ்டெயினும் அங்கேதான் இருக்கு. நான் அந்த ஃப்ளோரே வந்து ரெனோவேட் பண்ணணும் போல, இல்லைன்னா போகாது. ஏன்னா பக் பண்ணிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஓசிடியே வந்துடும் போல. இன்னொன்னு சொல்லணும், இப்ப நாங்க நெக்ஸ்ட் எபிசோட், இந்த எபிசோட் எப்ப வந்து தொலைக்காட்சிக்கு போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். கணினிக்குள் எப்ப செல்கிறது என்று தெரியும். பட் இதுக்கு அடுத்த இருக்க எபிசோட் அப்ப நாங்க லிட்டரலா வேற டைரக்ஷன் நோக்கி போயிருக்கோம் லைஃப்ல.
எங்க லைக் ஜே லைஃபும் பிஸியா போகுது, என் லைஃபை நான் பிஸி ஆக்கிக்கணும், இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். ஸோ அதால வேற லைக் நாங்க அடுத்த எபிசோட் எப்போ போடுவோம் தெரியல, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. சேம் நீங்க முதல்ல எங்களுக்கு லாயலே கிடையாது, நாங்க ஏன் இருக்கணும் லாயலா உங்களுக்கு? ஆஹா நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா? நீங்க தினமும் வந்து போடுங்கன்னு சொன்னா நாங்க போட போறோம். நீங்க ஒரு சொட்டு கூட ரெஸ்ட்ரிக்ட் கேட்கணும். எங்க வீடியோ ஷேர் பண்ணது கிடையாது, லைக் பண்ணது கிடையாது, ஸோ வீடியோ பண்றது கிடையாது. shame on you guys. எங்களுக்கு வேணா வந்துட்டு இது ஒரு லைக் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போய் பேச வெளிப்படையா. எனக்கு ஸ்டேஜ் தரலையா, ஏன் ஸ்டேஜ் நான் கிரியேட் பண்ணி பேசுறேன், ஏன் ஸ்டேஜ் நான் கிரியேட் பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்காக தான் நாங்க வந்து யூடியூப் சேனலும் சரி இல்ல பாட்காஸ்ட் உருவாக்கணும். எந்த விதத்திலையும் ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்றது. ஆனா ஆடியன்ஸ் ஒரு எஃபர்ட் போட்டா நாங்க கண்டிப்பா ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். நாங்க ஆடியன்ஸ் சொல்றது நாங்க பியூரா லைக் லைக் டெலிவிஷனலா ஆடியன்ஸ் சொல்றோம், பட் ஜெனுவனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லலாம். முதல்ல ஃப்ரெண்ட்லியா வரணும், உள்ள வர்றது எல்லாம் கிரீப்பி பீப்பிள், கிரீப்பி லைக் சிஸ்டர் ஸ்ட்ரெயிட் எல்ஜிபிடிக்யூ பீப்புள் வந்தாலும் டிமாண்ட் பண்றது மைக்க மாத்து, உன் குரல் நல்லா இல்ல உன் தொண்டையை மாத்துன்னு எவனா சொல்லியிருக்கான், அந்த மாதிரி மாத்துன்னு ஒரு விதத்திலயும் லைக் நீங்க முதல்ல நல்லவங்களா உள்ள வந்தாலும் உங்களுக்கு நல்லது. உள்ள நீங்க எவ்வளவு வேணா அழுகி போயிருங்க, கேவலமா இருங்க, வெளியாவது அட்லீஸ்ட் நல்லவங்கள நடி. சோ தட் ஹோப் பண்ணுங்க ஃபியூச்சர்ல நல்லவங்களா ஆயிடுவீங்க. ஆனா எங்களை வந்து கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீங்க லைக் சீரியஸா சொல்றேன், நான் யோசிக்கிறேன் எந்த அளவுக்கு ஓவர் திங்க் பண்றேன்னா, இன்னும் கிவ் அப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா நம்ம கம்யூனிட்டிக்கு அந்த மாதிரி பீப்புள் தான் இருக்காங்க. நான் சாதிச்சதை என்னைக்குமே நான் வச்சு சொன்னது கிடையாது. ஆமா, எதை அவங்க டாபிக்கா எடுத்துட்டு வர முடியுமா, நான் ஸ்கிட் பண்றதையோ இல்ல விடுறதையோ இல்ல என்னை பத்தி ஒரு நெகட்டிவான ஸ்டோரியோ அதுதான் அவங்க எடுத்து வராங்க டாபிக். சோ நான் உங்களுக்காக இது போடல, உங்களுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு கம்யூனிட்டி பீப்புளும் கேவலமா பேசணும் தைரியம் இல்லை, ஆனா பேசுறத கேட்கணும் ஆசை இருக்குன்னா இது கேளுங்க, நாங்க தடுக்கலாம். அதுதான் சொல்ல வந்தேன் நானு. இந்த மாதிரி ஜே பிஸியா போறாங்க, நானும் பிஸி ஆயிடுவேன். ஸோ என் கன்சிஸ்டன்ஸா இருக்காது. நாங்க கன்சிஸ்டன்சி நாங்க வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நாங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு வீடியோ போக போறோம், எவ்வளவு ஆடியோ போட போறோம்னு எங்களுக்கு தெரியல. போடுறோம், கம்ப்ளைண்ட் பண்ணாம சாப்பிடுங்க, சாப்பிட்டா கம்ப்ளைண்ட் பண்ணாம சாப்பிடுங்க. எனக்கு இன்னொன்னு சொல்லணும். இப்ப இந்த ஆஸ் ஆஃப் டேட் ஜே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஜே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஸ்டேட்டுக்கு போறாங்க, அது சொல்லலாம்ல. நான் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்ல, இமேஜினேஷன் வேற ஸ்டேட்டுக்கு போறாங்க. ஸோ குவைட் அ லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் நெக்ஸ்ட் மந்த் போறாங்க, நான் நெக்ஸ்ட் மந்த் லைக் ஆகஸ்ட் 10th அப்ப சோலோ ட்ராக் கரியர் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ லைக் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் லைக் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஆன் அவர் லைஃப். எவ்வளவு கம்யூனிட்டி கேஸா இருந்தாலும், கொசு மாதிரி எங்களுக்கு கடிக்க வந்தாலும் நாங்க அழகா உடம்பு போட்டு போயிடுவோம். ஆமா, we don't like இது எங்களை என்னைக்குமே வந்து பாதர் பண்ண கிடையாது. எங்களுக்கு பாதர் இந்த சென்ஸ் இவங்களை நம்பி இவ்வளவு தூரம் போயிட்டோமே அப்படின்றத பாதர் ஆச்சு தவிர, இவங்க எங்களை இப்படி பண்ணிட்டாங்கன்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த மாதிரி பீப்புள் தான் இருக்காங்கன்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அதையும் வச்சுக்கோங்க, எங்க வார்த்தையே ட்விஸ்ட் அடிக்க வராதிங்க. லைக் என் வார்த்தையே வந்து மாத்தி சொல்லி நான் எப்படி சொன்னேன்னு சொன்னாங்க, நான் சொல்லவும் விட மாட்டேன் உங்களை. Do not twist our words or put words in our mouth. Period.
அந்த ஒரு மீம் இருக்கும்ல, வாட்ஸ் பெட்டர் தென் த ரேபிஸ்ட் அப்படின்னா அடுத்த வார்த்தை வந்து சைல்டுன்னு இருக்கும். சைல்டு. அந்த மாதிரிதான் கம்யூனிட்டி படிக்குது எல்லா விஷயத்தையும். ஒரு சொட்டு கூட லிங்க் பண்ணிக்க மாட்டேங்குது. ஆமா. ஐயோ ஐயோ. அதனாலதான் நம்ம பண்ண மீம் புரியல அதுங்களுக்கு. புரிஞ்சாலும் லைக் பண்ணல. ஆ, Oh my God. ஆமா. நான் போய் கால் பண்ணி கேக்குறேன். மீம் நல்லா தான் செம்மையா சொல்லுவேன். போஸ்ட் பார்த்தல லைக் போட்டேன் அப்படி. அது அது என்ன தெரியுமா, நம்ம பிஸியா இருந்தோம் அப்படியே எக்ஸ்ட் 2-3 பேர் தான் வந்து எனக்கு காண்டாது, நீ இப்படி நல்லா பண்றது எனக்கு வெறுப்பாது, நான் எதுவுமே பண்ணல, நான் அதெல்லாம் உனக்கு பண்ண போறது இல்லை அப்படி சொல்றேன், உன்னை பார்க்க போறது இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் they have some bollocks to say though. Yeah. மற்றது எல்லாமே வந்து இந்த தண்ணி பாம்பு, விஷ பாம்பு, ஸ்கின் கலர்ல இந்த என்ன கன்வர்ஜென்ட் சம்திங் ஏதோ ஸ்பீஷிஸ் டைமார்பிஸ் என்னமோ இருக்குமே, எவல்யூஷன், வேற ஸ்பீஷிஸ் ஆல் ended up looking like crab. அந்த மாதிரி இந்த ஒரு பாட்காஸ்ட்ல தான் நீங்க எல்லா சப்ஜெக்டும் பத்தி சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் கம்மன் எல்லாம். சரி, இதுவரை இவ்வளவு திறந்தது போதும், எங்களை பத்தி பேசுனது போதும். 1.5 hour பேசிட்டோம். ஆமா. Jesus loves you all. பரமபிதாவே உங்கள் எல்லாரையும் நேசிப்போம். Hallelujah. Amen. Period. Slay. Bye Okay. bye. Bye. Bye bye.